அதிகமாக டைம் எடுத்துக்கிறாரு. எதை விட அதிகமா அப்படின்னா ஏ அண்ட் பி டுகெதர் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா அவங்க எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிப்பாங்களோ அதை விட அதிகமா எடுத்துக்கிட்டா. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பாருங்க. பி இஸ் ஒர்க்கிங் அலோன் would take 3 1/2 hours more. அப்ப பி வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஒர்க்கை பண்ணாருன்னா அவரு ஏ அண்ட் பி டுகெதர் 2 பேரும் சேர்ந்து பண்றதை விட எவ்வளவு அவர் அதிகமா ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 1/2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திக்கோங்க. 7/2 ஹவர்ஸ். 7/2 ஹவர்ஸ். ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? த டைம் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஒர்க் டுகெதர். அவங்க கேட்கறது ஏ பிளஸ் பி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பிளஸ் பி எவ்வளவு? ஸோ வெரி சிம்பிள். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. யூ வில் கெட் த டைரக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 14 hours இன்டூ 7/2 hours அவ்வளவுதான். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. எவ்வளவு வரும் உங்களுக்கு? 7 times. ஸோ √49. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஃபைனல் ஆன்சர், அதாவது ஏ பிளஸ் பி they together do the work அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் 7 hours.